நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளின் இந்த ஜெப வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரன் விதமாய் ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். ஐயா, நீங்கள் சொல்லுகிற ஜெப குறிப்பை எல்லாம் நானும் என் பிள்ளைகளுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சீக்கிரத்தில் விடுதலை தருவார், சொல்லுங்களையா என்று சொன்னார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்களும் இந்த நான் கொடுக்கிற ஜெப குறிப்புக்கு ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு வேளை இதுவரை நீங்கள் அப்படி இல்லை என்றால் இன்றிலிருந்து தயவாய் தொடங்குங்கள் ஐயா. இந்த ஜெப குறிப்புக்காய் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? நான் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே நம்முடைய கடந்த நாள் கன்வென்ஷன் கொடுகையை கர்த்தர் உங்கள் ஜெபத்தினால் அபிரதமாய் ஆசீர்வதித்தார். அநேகர் கர்த்தருடைய வல்லமையையும், அநேகர் கர்த்தருடைய தயவு, இரக்கம், அவருடைய குணமாக்கும் வல்லமையை உணர்ந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது கர்த்தருடைய நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம் அநேக காரியங்களை செய்கிறது. அதற்காய் உங்கள் யாவருக்கும் நான் நன்றி எடுத்து சோதருகிறேன். இன்னும் நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அந்த கூடுகையிலும் சரி, இந்த நம்முடைய அந்த சனிக்கிழமை நடக்கிற பிரார்த்தனை வேளையிலும் சரி, அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, சமாதானம் இல்லையா, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, சண்டை, ஐயோ ஏன் சண்டைன்னு தெரியல, ஏன் இந்த போராட்டம்னு தெரியல, எனக்கே தெரியல, நான் எவ்வளவுதான் சண்டை போடக்கூடாதுன்னு போனாலும் எப்படியாகிலும் சண்டை வந்துடுது ஐயா, நான் என்ன செய்வேன் என்று பல நூறு பேர் புலம்புகிறார்கள். என்ன கருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் சொந்தத்துக்காக ஜெபிப்பீர்களா? நீங்கள் உங்கள் ஊரில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்பீர்களா? சகோதரியே, சகோதரனே, நீங்கள் உங்கள் தெருவில் உள்ள உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிப்பீர்களா? உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபம் பண்ணுங்க ஐயா. அவங்க பேரெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பேரெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கும் செய்வார். ஆமென் தானே ஐயா? யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டிலே சண்டையாக இருக்குது, எங்கள் வீட்டிலே பெரிய போராட்டம் தான் இருக்குது, நான் ஜோமன் என்ன ஆக போகுது? ஐயா, நீங்கள் ஜோமனுங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் நடக்கிற போராட்டம், பிரச்சனை, வேதனை எல்லாம் காணாமல் போய்விடும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, சமாதானம் இல்லையே. ஒரு கடந்த நாள் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, கன்வென்ஷன் கொடுக்கல, 3 மாதம்தான் ஆகுது என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து, நான் இனி போக மாட்டேன்னு சொல்லுதா. என்ன செய்வேன்? எங்கள் ஒருவருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ஐயா. எங்கெங்கெல்லாமோ அலைந்து தேடித்தான் திருமணம் செய்து வைத்தோம். எவ்வளவு எனக்கு பிடித்திருக்குது என்று சொன்னால் அவனும் பிடித்திருக்கு என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது 3 மாதத்துக்குள்ளே வேண்டாம், எனக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம், ஐயோ இந்த போராட்டம் நிறைந்த வாழ்வு வேண்டாம் என்று வந்துவிட்டாளே என்று சொல்லி புலம்பினார்கள். இன்றைக்கும் 2 வருடம், 1 வருடம், 6 மாதம் என்று அநேகர் இப்படி இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஜெபிப்பீர்களா? கடைசி காலங்களிலே தேவன் சொன்னபடி பொல்லாத சத்துருவானவன் குடும்பத்திலே சமாதானத்தை எடுத்து போடுகிறான். சமாதானம் இல்லாத ஒரு கொடிதான நாட்களுக்குள் வந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் தேவன் சமாதானத்தை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் சமாதானத்தை தரணும். நம்முடைய தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தேவன் சமாதானத்தை தரணும். உயர் பதவியில் இருக்கிறவர்களோட சமாதானம் இல்லையே என்று புலம்புகிறார்கள். அநேகர் அந்த பதவிக்கு வாஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பதவியில் இருப்போரோ எனக்கு சமாதானம் இல்லையே,
அநேக காவலர்கள் தாங்கள் வைத்திருக்கிற துப்பாக்கியாலே தாங்களே மாய்த்து கொண்டார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். இன்னும் விதவிதமான செய்திகளை கேட்கிறோம். நல்ல வேலையில் இருப்பவர்கள், நல்ல சம்பளம் வாங்குகிறவர்கள், நல்ல வசதியாக இருந்தவர்களுடைய சமாதானம் இல்லையே என்று தற்கொலை செய்து கொண்டதை நாம் கேட்கிறோம். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே சமாதானத்தை தர முடியும். நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம், பெயரை சம்பாதிக்கலாம், வேலையை சம்பாதிக்கலாம். சமாதானத்தை இந்த இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே நீங்கள் வாங்க முடியும். இவர்தான் சமாதான பிரபு, இவர்தான் சமாதானத்துக்கு காரணர், இவரே சமாதானத்தை தருகிற தெய்வம். இந்த தெய்வம் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. குடியினால் சமாதானத்தை இழந்தவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த குடியின் ஆவிகள் அந்த வீட்டை விட்டு விலகட்டும். கடன் பாரத்தினால் சமாதானத்தை இழந்தவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் மனதிறங்கும். கடன் பாரங்களை விட்டு நீங்கட்டும் சீக்கிரத்தில். வியாதியினால் சமாதானம் இல்லாத ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே, நீர் மனதிறங்கப்பா. செத்தவனை உயிரோடு எழுப்பின தெய்வமே, உலர்ந்த எலும்புகளும் உயிரடைய செய்ய வல்லமை உள்ள தெய்வமே, நீர் மனதிறங்குங்கப்பா. ஏசப்பா, நீர் மனதிறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும். வியாதிகள் மாறட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும், மரண பயம் இல்லாமல் போகட்டும். இன்னும் அநேகர் புலம்புகிறார்கள், நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு திருமணமாகவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சமாதானம் இல்லாமல் இரவெல்லாம் கண்ணீரினால் நினைக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. தேவனே, நீர் மனதிறங்கு. சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. என்னுடைய சமாதானத்தை தருன் என்று சொன்னீரே, உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புங்கப்பா. இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்கும் சொல்லட்டும் சமாதானம். சமாதான பிரபுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்பு. கடனினால் பிடிக்கப்பட்டு விட்டோம் என்று அநேகர் கொடுத்தார்கள். நம்முடைய ஜாஸ்வா டிவிக்கும் சரி, நம்முடைய கன்வர்ஷன் கூடுகை, மற்ற கூடுகைகளையும் அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு. ஐயா, எங்களுக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது. கடந்த நாளில் நாகர்கோவில் பகுதிக்கு சென்ற பொழுது ஒரு 10 வயதுக்குள்பட்ட ஒரு சிறு பிள்ளை, எல்லாரும் ஜெபிக்க வர்றான்னு அந்த பிள்ளை வந்துருச்சு. நானும் எதுக்கு இந்த பிள்ளை வரிசையில் வந்துருக்கு, எதுக்காகம்மா நான் உனக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்குன்னு கேட்டப்போ சொல்லுது, அண்ணா எங்கள் வீட்டில் கடன், எங்கள் அப்பா கடன் வாங்கினால எங்கள் வீட்டில் கடனாக இருக்குது, எங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கண்ணா. என்னது அந்த கடன் பாரம் இந்த சின்ன பிள்ளையோடு நெருக்குகிறது பாருங்களேன். ஐயா, தயவாய் ஜெபம் பண்ணுவோமா? அவங்க நம்பினாங்க, தான் செய்கிற வியாபாரத்தில், தான் செய்த வேலையில் அதை அடைச்சலாம் நம்பித்தான் வாங்கினாங்க. ஆனால் அடைக்க முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் ஒரு மனதிறங்கணும், வழிவாசலை திறக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்களும் கடனினால் பிடிக்கப்பட்டிருப்பீனால் நீங்கள் சொல்லுங்கப்பா, முதல்ல என் கடன் பாரம் மாறட்டாண்டவரே சொல்லுங்கள். அப்படி சொல்லுவோமா? இசப்பா, முதல்ல எனக்கு இருக்கிற கடன் பாரங்களும் மாறட்டும், இதெல்லாம் அடைக்க வழிவாசல்கள் திறக்கட்டும். எவர்கிட்டையும் நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் தேவன் கொடுக்க கிருபை தருவார், வழிவாசலை திறப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்கான்னு வேத சொல்கிறது. அந்த பட்டம் நமக்கு வேண்டாம். எவர்கிட்டையும் நமக்கு வாங்கினதாக இருக்கக்கூடாது. ஆமேன் தானையா? கொடுக்கிறதா இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கண்களை மூடி எங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்கள் பரலோக பிதாவே, ஏசு அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க துன்மார்க்கன் தான் கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்கிறான்னு சொல்லி. துன்மார்க்கமாக இருக்க விரும்பலாண்டவரே, உம்முடைய பிள்ளையாய், உமக்கு பரிசுத்த பிள்ளையாய், உமக்கு பயந்த பிள்ளையாய், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளையை நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்களுக்கு இருக்க கடன் பாரங்கள் மாறட்டும். சொல்லுங்களேன், எங்களுக்கு இருக்கிற கடன் பாரங்கள் மாறட்டும். எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றோடு கடன்கள் மாற தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். வழி வாசல்களை திறந்துள்ளும். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே. இது உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறல்லப்பா, இவர்கள் ஜெபத்தை கண்ணோக்கி பாரும். கடன் பாரங்கள் நீங்கட்டும். தகப்பன் வாங்கின கடன்
பிள்ளை வாங்கின கடன், ஐயோ என் மனைவி கடன் வாங்கி வீணா ஊதாரியாக செலவழிச்சிட்டா, என்னால் அடைக்க முடியலையேன்னு சொல்லி புலம்புகிற கணவர், இன்னும் என் கணவன் குடித்து குடித்து கடன் வாங்கி குடித்து குடித்து அந்த கடனை என் பிள்ளைகளாலும் என்னாலும் அடைக்க முடியவில்லை என்று புலம்புகிற பெற்றோரையும் பாருங்கப்பா. மனதிறங்கும், மனதிறங்கும். கடன் என்னும் பாரம் நீங்கட்டும். சீக்கிரத்தில் இவர்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். நசனாக இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்றும் நாங்கள் உடைய அடிவர் இந்த அதிகாரத்தோடு உடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். சாபங்கள் நீங்கள் ஆசீர்வாதம் தொடரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் என்னை இந்த இடத்துல நிறுத்தினேன். நிஜமான இயேசு மகாராஜன் மகிமையடைவாராக, மகிமையடைவாராக. அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி ஒரு வார்த்தை அனுப்பியிருக்கிறார். உங்களிடத்தில் வேத புத்தகம் இருக்கிறதா? என் கூட கொஞ்சம் திருப்புங்க ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 147 அதிகாரம். இன்றைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை. சங்கீதம் 147 அதிகாரம் 4வது வசனம். அசிப்பமா சேர்ந்து, கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். என்ன சொல்கிறாரா? நட்சத்திரத்துக்கு கூட நம்முடைய விஞ்ஞானங்கள் பெருகி அதிநவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனாலும் இத்தனை தான் நட்சத்திரம் என்று கண்டுபிடிக்க முடிகிறதா? அதன் சரியான தூரத்தை அளக்க முடிகிறதா? ஃபார் எக்ஸாம்பிளாய் சொல்லுவோம், அப்படித்தானே என் ஆண்டவர் இந்த நட்சத்திரம் ஒன்றுக்கும் பெயரிட்டு அழைக்கிறாராம். நட்சத்திர ஆராய்ச்சி, வான ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா நட்சத்திரங்களுமே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் வந்துதான் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பெயரிட்டு அழைப்பது போல கர்த்தர் நட்சத்திரங்களையே பெயரிட்டு அழைக்கிறாராம். போகட்டும். இன்றைக்கு நான் சொல்ல வந்த ஒரு காரியம், அவர் கூப்பிடுகிறார். அவன் சொல்லுங்களேன், அவர் அழைக்கிறார். இயேசு ரட்சகர் உங்களை அழைக்கிறார். அருமையான தேவ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லுவார்கள், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்று. ஆம், இயேசு அழைக்கிறார் ஐயா. இங்கே அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். நான் வேதத்தில் இருந்து சிலரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? இதே வேதம் பாருங்களேன். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் அந்த 5ஆம் வசனத்தை பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று. இந்த தெய்வம் பெயரிட்டு அழைக்கிறவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறாராம். யாரை அழைக்கிறாராம்? வேதத்தில் அதே சங்கீதங்களின் புத்தகம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறாராம். நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இருதயம் நொறுங்குண்டு வேதனை வருத்தத்தோடு ஏன் நமக்கு இந்த வாழ்வு, ஏன் வாழ வேண்டும் என்று வாழ்வு கசந்து இருக்கிறவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அவன் தானையா? அவன் தானம்மா? வாழ்வு கசந்து மனம் வெறுத்து போனவர்களை கர்த்தர் அழைக்கிறார். விதத்திலே என்னோடு திருப்புங்களேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இவ்விதமாய் ஒரு சம்பவத்தை சொல்கிறது. நிஜமான் இயேசு மகாராஜன் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் வந்த பொழுது அவர் செய்த ஒரு காரியம் மார்க்கு 10:49 சொல்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். ஒரு மனிதனை இயேசு ரட்சகர் மனித அவதாரம் எடுத்த மகா மேன்மை உள்ள பரிசுத்த தெய்வமாம் இயேசு கிறிஸ்து நின்று அவரை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். யார் என்று வேதத்தில் நாம் பார்த்தோமானால் பிறவியிலே கண்டறியாத ஒரு மனிதர். இந்த கண்டறியாத மனிதரை வைத்து
ஒரு குரூப் பிழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நாள்தோறும் தேவாலயத்தின் வாசலுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. இவர் பிச்சை எடுப்பார், தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனிதரை அந்த குடும்பம் வைத்து பிழைத்துக்கிட்டு இருக்கிறது. இவருடைய இருதயமோ நொறுங்கி போயிருக்கிறது. எல்லாரையும் போல எனக்கும் கண் இருந்தால் நான் ஒரு நல்ல வேலை செய்வேனே, எல்லாரையும் போல எனக்கு கண் இருந்தால் நான் நல்ல வேலை செய்து ஆண்டவருக்கு பின்னால் செல்வேனே, எல்லாரையும் போல எனக்கும் ஒரு கண் இருக்கும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொரு ஊராய் தெருவாய் நடந்து சொல்வேனே என்று இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த பார்வையற்றவர்களை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. திருநெல்வேலி பகுதியிலே ஒரு அருமையான இந்த பார்வையற்றோர் குழு ஒன்று இருக்கிறது. அவர்கள் வருடா வருடம் ஒரு விழா போல அந்த டிசம்பர் மாதத்தில் நடத்துவார்கள். இந்த தென்காசி அந்த திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற அத்தனை பார்வையற்ற அந்த மாற்றுத்திறனாளிகளையும் வரவழைத்து அவர்களுக்கு ஏதாகிலும் கொடுப்பார்கள். அவர்கள் செலவில்லை. அதை கொடுப்பதற்கு இந்த சோட்டையை கூப்பிடுவாங்க. நான் போய் அவர்களுடையக்குரியது எடுத்து கொடுப்பேன். என்னால் இயன்றதை செய்துவிட்டு அவர்கள் கொடுக்கிறதை அவர்களுக்கே கொடுப்பேன். அப்பொழுது ஒரு அம்மா அங்கே புதிதாய் வந்திருக்கிறது. என் கண் கண்டு என் இருதயத்தில் உள்ளதை சொல்கிறேன் ஐயா. அம்மா, என் கண் கண்டு என் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டிருக்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் அரிசி கொடுத்தேன், அவங்க கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாங்க. வாங்கி எல்லாரும் வச்சுருக்குறாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி இருக்கிறாங்க. வர்றதுக்கு லேட் ஆகுது. நான் அந்த ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன். இந்த பக்கத்தில் உள்ள பெஞ்சில் எல்லாம் அவங்க எல்லாரும் வரிசைக்கு உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெண்மணி புதிதாய் வந்ததினாலே ஒவ்வொருத்தராய் வந்து அந்த பெண்ணை பார்த்து தடவுகிறார்கள், முகத்தை தடவுகிறார்கள், அவருடைய தலையை தடவுகிறார்கள், சரீரத்தை தடவி பார்த்து சொல்லுகிறாங்க. பெண்கள் தான் சொல்கிறார்கள், உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? உடனே அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இத்தனை வயசு தான் ஆகுதுன்னு. அடுத்த அம்மா ஒரு அம்மா கேட்குது, உனக்கு நீ கருப்பா சிவப்பா? இந்த அம்மா போல் சொல்லுது, என் ஆண்டவரனை மன்னித்துக்கொள்வாராக, இது நல்ல நல்ல ஒரு சினிமா நடிகை போல் இருக்கிறது. அந்த அம்மா உடனே சொல்லுது, இல்லை நீ கருப்பு போல தெரியுது. இல்லையே, நான் தான் சிவப்பு, எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நான் தான் சிவப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த அம்மா கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லுது, இல்லை என்னை எல்லோரும் வெள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவ்வளோ வெள்ளையாக இருப்பேன்னா எல்லோரும் சொல்லுதாங்க என்னது. எனக்கு இருதயம் குத்தப்பட்டது. முன்னால் நின்று கொண்டு இருக்கிற நான் கவனிக்கிறேன் என்பது தெரியாது அவர்களுக்கு. முன்னால் வேறொரு மனிதன் நின்பாரானால் அவன் எதை கவனிக்கிறான், என்ன செய்கிறான், எப்படிப்பட்டவன் என்பது தெரியாது ஐயா. ஆனால் அவர்கள் பூமியை பார்க்க விரும்புகிறார்கள், அவர்கள் மனிதர்களை பார்க்க விரும்புகிறார்கள். இந்த தெருவை பார்க்க, அந்த வீட்டை பார்க்க, அந்த இடத்தை பார்க்க, வேதத்தை பார்க்க விரும்புகிறார்கள். நூறுடமாய் கேட்டேன், அண்ணா நீங்கள் இந்த கண்டு ஐயா நீங்கள் இந்த கண் தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஒரு நபர் சொன்னார், சிறு பிள்ளையில் எங்கள் அம்மா எனக்கு கண்ணு வலிக்கின்றது, விளக்கெண்ணெய் ஊற்றிட்டாங்க, கண்ணு போயிடுச்சுன்னு கூட சொன்னச்சு. நான் அநேகர் சொன்னார்கள், அக்கா உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியாமல் போச்சு? ஒவ்வொருத்தரும் விதவிதமாய் சொன்னார்கள். நான் கேட்டேன், இந்த பூமியை பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொரு டாக்டர்கிட்டையாக கேட்டோம், ஒவ்வொரு இடத்துக்காக கேட்டோம், ஒருத்தரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அங்கே ஒரு மனிதன் இப்படித்தான் விசாரித்திருப்பார். ஐயா, ஒரு வேளை நம்முடைய பகுதியில் இருப்பாரானால் நிஜமான என்னை மன்னித்துக் கொள்ளட்டும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், திருநெல்வேலியில் உள்ள ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் எனக்கு கொஞ்சம் பார்வை கிடைக்குமாறு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருப்பார்களா? ஐயா, அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. அதே போல் அந்த மனிதன் கேட்டு இருப்பான்.
அவனுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறது. அவன் சொல்லுவான், ஐயா, பெரிய பெரிய அயோக்கியனுக்கெல்லாம் கண்ணு தெரியுது, அநியாயக்காரனுக்கு கண்ணு தெரியுது, அநியாய வட்டி வாங்குறவனுக்கு கண்ணு தெரியுது, கொலகாரனுக்கு கண்ணு தெரியுது, குடிகாரனுக்கு கண்ணு தெரியுது, எனக்கு தெரியலையே என்று சொல்லி புலம்பி இருக்கலாம். இந்த புலம்பல் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, ஏசப்பாவுக்கு கேட்டது. ஆமென் தானையா? உங்கள் பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்கள் சத்தம் யாருக்கு கேட்கோ இல்லையோ ஏசப்பாவுக்கு கேட்கும். உங்கள் சத்தம் யாருக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அன்னைக்கும் அப்படித்தாயா, என் ஆண்டவர் இயேசு ரட்சகர் வர்றாரு இந்த கண்டறியாத மனிதர் கேள்விப்பட்டு, இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறாரு. எல்லாரும் பார்த்தாங்க, நீ ஏன் ரொம்ப நாளாக கூட நான் இருந்துட்ட, இன்னமும் உனக்கு என்ன கண்ணு தெரிய போகுது, பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. சீசர்கள் சொல்லுறாங்க, சத்தமிடாத, அவர் தள்ளி போயிட்டாரு, கேட்காது, அவர் தள்ளி போயிட்டாரு, உனக்கெல்லாம் சுகமாகாது. இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஐயா போகிறவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், என் பாவத்தையும் என் அக்கிரமத்தையும் அவர் சுமந்து விட்டார், எங்கள் முன்னோருடைய பாவத்தையும் எங்கள் முன்னோருடைய சாபத்தையும் அவர் சுமந்து விட்டார், அவர் என் சத்தத்தை கவனிப்பார் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நடந்ததை பாருங்களேன். என் ஆண்டவர் நின்றார், சர்வத்துக்கும் எஜமான் நின்றார், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர் நின்றார், காக்கையின் சத்தத்தையும் கவனித்து கேட்கிற தெய்வம் நின்றதையா. நின்றுட்டு சொன்னது, அழைச்சிட்டு வா, கூட்டிட்டு வா, அவ்வளவுதான். பாருங்களேன், அன்றைக்கு அந்த அரசாங்கம், அன்றைக்கு இருந்த நாட்களிலே தாசிகளுக்கென்று ஒரு வஸ்திரம் இருந்தது, கைமண்ணுகளுக்கென்று ஒரு வஸ்திரம் இருந்தது, கண் தெரியாதவர்களுக்கென்று ஒரு வஸ்திரம் இருந்தது. அந்த கண் தெரியாதவருடைய வஸ்திரத்தை தூக்கி தூர போட்டுட்டார். ஏசப்பா கூப்பிட்டுட்டாரு, இனி நான் குருடம் கிடையாது. ஏசப்பா கூப்பிட்டுட்டாரு, இனி எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை என்று தூர எறிஞ்சிட்டார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நீங்களும் சுதந்திரத்து கொள்ள முடியாமல் இருக்கிறதா? எனக்கு அருமையான ஜனமே, இருதயத்தில் நொந்து நொறுங்குண்டு போய் இருக்கிறீர்களா? சுற்றத்தோர் எல்லாம் கைவிட்டு விட்டார்களா? உங்களை வைத்துதான் அநேகர் பிழைப்பு நடத்துகிற போல உங்களை சரியாய் பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டார்களா? பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்தின் பெருமூச்சை, உங்கள் இருதயத்தின் வேதனை வலியை அறிந்த ஒரு தெய்வம் வருகிறார். அவர் உங்களை அழைக்கிறார். தூக்கி எறிஞ்சிருந்த கவலையை, தூக்கி எறிஞ்சிருந்த வருத்தத்தை இயேசு ரட்சகர் இன்றைக்கு உன்னை தேவன் விரும்புகிறார், அழைக்கிறார். உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உன் வேதனை வருத்தத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இனி அந்த வேதனை வருத்தத்தை தூக்கி தூர போட்டுறியா? உன் பிள்ளையை குறித்த வேதனையை தூக்கி தூர போட்டு, உன் வேலைக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தை தூக்கி உன் இருதயத்தில் தூரப்பட்டுருங்க. அந்த எப்படி இந்த கண்டறியாத மனிதன் தூர எறிந்தாரோ அதே போல நமக்குள் இருக்கிற வேதனை வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டு, வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடின்னு அவருடைய உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க, தூக்கிட்டு வந்துருங்க. இனி ஆசோதனை சுதந்திருக்கணும், வச்சுட்டு வந்துடும். நாமேன்னு சொல்லுங்களேன், அந்த கவலை அவர் மேலே வச்சுட்டு தூரம் வந்துடுமா, எரிஞ்சிரு. இனி உனக்கு கவலை இல்லை. இனி உனக்கு தேவன் சொல்லுகிறார், சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்று. இன்னொரு நபரை கூட நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த இயேசுவின் ரட்சகர் அழைத்தார். ஐயா, யாருன்னா இயேசுவின் ரட்சகர் கூப்பிடுதாருன்னு சொல்லி மார்த்தாள் என்று ஒரு அருமையான சகோதரி சொல்கிறாருங்க. மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவளுக்கு பிரியமான ஒரு சகோதரன் இருந்தான், மரித்து போனான். மரித்து போனவனை மரிப்பதற்கு முன்பதாகவே போய் ஒவ்வொரு சொல்கிறார்கள், ஐயா லாசர் வியாதிப்பட்டு போனார், வாங்கள் வாங்கள் என்று. என் ஆண்டோடைய நாம் மயப்படும்படியாய் என் ஆண்டவர் நேர நாளாக்கினார். 3 நாள் கழித்து போகிறார். துக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கிறார். மரியாள் அழுது கொண்டு இருக்கிறார். மரியாள் அம்மா அழுது கொண்டு இருக்கிறார். மரியாளை பார்த்து மார்த்தாள் சொல்கிறார், உன்னை போதகர் அழைக்கிறார், அவர் வந்திருக்கிறார்னு. துக்க வீட்டில் துக்கத்தோடு அழுதுகிட்டு இருக்கவ தூர எந்திரிச்சு வந்துட்டா. இன்றைக்கி நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு இழப்பினால் ஏதோ ஒன்றை இழந்து விட்டீர்கள். உள்பொருட்களையாக இருக்கலாம், இல்லையேல் நீங்கள் நம்பின உடைய சொந்தமாக இருக்கலாம். இழந்தது என் ஆண்டோடையோர் பேசுவர் விரும்புகிறார்.
அந்த இழப்பிலிருந்து எழும்பு. இழப்பை மாற்ற தேவனால் கூடும். அந்த இழப்பிலிருந்து ஒரு பெரிய நன்மையை தர, பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டவரால் கூடும். நினைத்து நினைத்து அதை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கிற உன்னைத்தான் தேவன் அழைக்கிறார். என்றோ நடந்து முடிந்ததை கூட அழுது கொண்டு இருக்கிறாய். இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறதை கூட நீ அழுது கொண்டு இருக்கிறாய். என் ஆண்டவர் சொல்ல, அதையும் செய்வேன். செத்ததும் உனக்கு உயிர்ப்பிக்க தேவன் வருகிறார். செத்துப்போன நன்மைகள் உயிரேற இருக்கிறது. செத்துப்போன ஆசிரமங்களுக்கு தேவன் உயிர் தர இருக்கிறார். செத்துப்போன அந்த வேலைக்கு உயிர் தர தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செத்துப்போன அந்த ஆசிரமத்துக்கு தேவன் உயிர் தர போதுமானவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பீர்களா? அந்த அழுகிற கூட்டத்தை விட்டு எழுந்துரு. இனிமேல் அவ்வளோதான் சொல்லலாம். பார்த்தியா, எழுந்துரு. அந்த கூட்டம் வேண்டாம் உனக்கு. உன் நண்பர்கள் இதெல்லாம் நம்மளால் முடியாதான்னு சொல்லாங்களா? எழுந்துரு. அந்த கூட்டம் உனக்கு தேவையில்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தினாலே அவரிடத்தில் எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் வேதத்திலே. மத்தேயு 19:26, மார்க்கு 9:23, மார்க்கு 10:27 சொல்லுது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்களை மூடி, அப்பா இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன், உங்களை தேவன் அழைக்கிறார். சொல்வது போல தேவன் உங்களை அழைக்கிறார். எழுந்திருப்பீர்களா? கண்களை மூடுங்களேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாள் தேவன் ஒரு மனிதனை அழைத்தால் அவனுடைய வாழ்வு என்னவென்று பாருங்களேன். குருடன் மறுபடி குருடன் அல்ல. இழப்பில் இருந்த ஒரு பெண் மறுபடி திரும்ப பெற்றுக்கொண்டாள் ஆசீர்வாதத்தை. அதே போல தேவன் உங்களுக்கு இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் திருப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரட்டத்தனையாய் மாத்திரமல்ல, 100 திருப்ப முடியும் அவரால். கண்களை மூடி, அப்பா என்னையும் பாருங்க டேடி, என்னையும் பாருங்க. என்னுடைய இருதயம் நொறுங்குண்டு தான் இருக்கிறது ஐயா. என்னுடைய இருதயத்தை என் சொந்தங்கள் அநேக முறை காயப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய இருதயத்தை நான் நம்பின என் சொந்தங்கள் ஆயிரம் முறை காயப்படுத்தி இனி காயப்படுத்த இடமே இல்லை என்று இருக்கிறது ஐயா. நான் என்ன செய்வேன்? என் சொந்தங்களால் நான் காயப்பட்டு விட்டேன். என் நண்பர்களால் நான் காயப்பட்டு விட்டேன். நான் நம்பின என் கணவனால் கைவிடப்பட்டு விட்டேன். நான் நம்பின பிள்ளைகளால் காயப்பட்டு விட்டேன். நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற என் சகோதரனே, சகோதரியே, உன் காயத்தை எல்லாம் மாற்ற ஒருவர் வருகிறார் ஐயா. அவர் உன் வீதி வழியாகத்தான் வருகிறார். அன்றைக்கு அந்த பரிதிமையும் குருடனை பார்க்க அவன் இருக்கிற வீதி வழியாகவே வந்தார். ஏனம்மா, ஏனையா இன்றைக்கு நிஜமான் உங்கள் வீதி வழியே வரவில்லையோ? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய கண் உன்னை காணவில்லையோ? எப்பொழுது உன்னை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்கள் எல்லாம் உன்னை நோக்கித்தான் இருக்கிறது. உனக்காய் இம்மட்டும் பரிதவிக்கிற தெய்வமா வரையா? உனக்காய் இம்மட்டும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைக்கு இந்த வேதனை வருத்தமா, என்னை அழைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார். அந்த பரிதிமையோ என்று கண் தெரியாத மனிதர் சத்தமிட்டது போல, இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா, என்னால் எழும்ப முடியல, என்னாலும் நிறைய காரியங்களை பார்க்க முடியல, என் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, என் நன்மையை சுதந்திரத்துக்கிட முடியல, எனக்கும் பலன்தாங்கப்பான்னு சொல்லுங்களேன். நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை செய்து உழைத்து நீங்கள் தேய்ந்தது தான் மிச்சம், உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே. என் ஆண்டவர் உன்னை தேடுகிறார். இன்றைக்கு அவர்களை அழைப்பீர்களா? இன்றைக்கு அவரை அழையுங்களேன். தெய்வமே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை இயேசுவேன்னு கூப்பிட உங்களுக்கு வருத்தமாக இருந்தா, இயேசு தெய்வமே என் மேல் இரக்கமாயிரும்னு சொல்லுங்கள். கர்த்தாவே, யார் யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய முகங்களும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறையக்கூடாதப்பா. அத்தனை நன்மையும் வரட்டும். குறைந்து போன, இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரட்டும். பலன் வரட்டும், சுகம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், நன்மையும் வரட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே நான் உம்முடைய அடிமுறை அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.